உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட என்ன திட்டம் இருக்குது? என்னைக்கு அது கர்த்தர் ரட்சிப்பார். இது ஏலி பிரேயர், ஏலியினுடைய பிரேயர் பேட்டர்ன். அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. எல்லாரும் சொல்லுவோம். ஏலிட்ட போய் சொல்றான் சாமுவேல், கர்த்தர் என்ன சொன்னாருப்பா தம்பி? ஐயா, உங்க 2 ஆண் மகனையும் ஆண்டவர் ஆட்டிச்சு கொல்ல போறாராம்யா. இதை கேட்டால் ஒரு தகப்பன் என்ன சொல்லணும்? ஐயோ தம்பி, நீ ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்றேன், கத்தி கதறி ஒப்பாரி வச்சு ஆண்டவர் பிடிச்சி இழுத்துருக்கணும். ஆனா இவர் சொல்றாரு, இவர் பாஸ்டர்ல, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஆமென். லெக் பீஸ். ஆமென். அப்புறம் என்னது? கிரேவி. ஆமென். இப்படி இருந்தா வீடு ரட்சிக்கப்படணுமே. வீட்டில் இன்னைக்கு ஒருத்தர் செத்து போனால் துக்கம் வருமா இல்லையா? அவங்க இங்கே சாகிறது இல்லை, நித்திய நரகத்துக்குள்ள அக்கினி கடலுக்குள்ள தள்ளப்பட போகிறார்கள். அவர்களை மீட்பதற்காக உங்கள் கையில் என்ன திட்டம் இருக்கிறது? என்ன செய்கிறீர்கள்? சம்பாத்தியத்தை தவிர, பணத்தை என்றதை தவிர, ஏடிஎம்ல போடுறதை தவிர, பெறுகிறத தவிர வேற என்ன திட்டம் இருக்கு? சித்தப்பா பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டுச்சா? பெரியப்பா பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டுச்சா? ஏதாவது திட்டம் இருக்கா? இது எதுக்கு நமக்கு? அவன் சாமியாடிட்டே இருந்துட்டு போட்டோம், நல்லது கிட்ட இருந்தால் போய்க்கிடுவோம். இப்படி இருக்காதீங்க, இப்படி இருக்காதீங்க. பிசாசு, ஏன் சித்தப்பா பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. என்னுடைய அப்பாவை பிடித்திருக்கிற பிசாசே, வெளியே போன்னு சொல்லி முழங்காலில் நின்று யுத்தம் செய்யணும். ஏகோ தனி ஒரு மனிதனாய் உள்ள பூந்து யுத்தம் செய்தான். இன்றைக்கு நீங்கள் தனி அறைக்குள்ள முழங்காலில் நின்று யுத்தம் செய்யணும்.